பார்க்கணும்னா GitHub யூஸ் பண்ணி எப்படி நம்ம HTML ஃபைலை எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் GitHubன்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. GitHub நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். GitHub ஓப்பன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கு அப்படியே ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரெப்பாசிட்டரிக்கு ஏதாவது நேம் வச்சுக்கோங்க. நான் வந்து HTML அப்படின்னு வைக்கிறேன். இது கிரியேட் ரெப்பாசிட்டரி கொடுத்துக்கோங்க. கிரியேட் ரெப்பாசிட்டரி கொடுத்துட்டோன்னே இந்த ஆட் ஃபைல்ஸில் போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் இதை கொடுத்துக்கோங்க. அப்புறமே உங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் எந்த ஃபைலை இது பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் விட்டீங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இங்கே அப்லோட் ஆகிடும். 2 ஃபைல்ஸ் ஆர் அப்லோடட். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரூட் ஃபைல் வந்து இப்போ நான் வந்து இந்த ஃபைலில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபைலுக்குள்ளே நான் இன்னும் நிறையா ஃபைல் அட்டாச் பண்ணி பண்ணலாம். அது வந்து நெஸ்டட் HTML ஃபைல்லாம் நீங்கள் ப்ராஜெக்டில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். அதில் ரூட் ஃபைல் வந்து index.html இருக்குதான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. index.htmlனு போட்டால் தான் கிட்டில் வந்து அது வந்து மெயின் ரூட் ஃபைலில் அதை எடுத்துக்கும். அதனால் index.html கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கமிட் சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் அப்லோட் ஆச்சு 2 பேஜ். இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் பேஜஸில் பிரான்ச்சு எந்த பிரான்ச்சுங்க செலக்ட் பண்ணோம். இந்த இடத்துல நன் இருக்கும். இதில் போயிட்டு மெயின் பிரான்ச்சை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருவாங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறமே கோடுக்கு வாங்க. கோடில் வந்து இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். இதில் போயிட்டு பெண்டிங் மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வெப் வந்து ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதை லைவாக பார்க்கலாம். இது ஹோஸ்ட் ஆகி முடிக்கட்டும். மேபி 2 or 3 minutes டைம் எடுத்துக்கும் இது ஹோஸ்ட் ஆக. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து வெப் வந்து ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. பில்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ டெப்ளாய் ஆயிடுச்சு. செட்டிங்ஸ் வந்து மறுபடியும் பேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். HTTP உங்களோட GitHub ஐடி /HTML எந்த ரெப்பாசிட்டரி போட்டு ஓப்பன் பண்ணீங்களோ அந்த ரெப்பாசிட்டரிக்குள்ளே தான் index.htmlங்கிற ரூட் ஃபோல்டர் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த மெயின் பிரான்ச்சை இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகாது வெப்சைட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து வெப்சைட்டில் ஹோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.